இருங்க இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. நான் வந்து தூக்கி விடுவேன்ல. இந்த மரத்தை இன்னுமா தூக்குறீங்க? ஐயா, அம்மா. மாமா தெரியாம பட்டுருச்சு மாமா. வலிக்குதே. அம்மா. ஐயையையையையையா. அடடடடடடடடா. வா. வேணி, ம்? கொஞ்சம் நில்லு. உன் கூட கொஞ்சம் பேசணும். இல்ல நான் போகணும். சீக்கிரமா போகணும். ஏன் கொஞ்ச நேரம் பேச மாட்டியா? இல்ல அப்படி இல்ல. இன்னைக்கு தான் நல்ல தண்ணி வரும். நான் தான் போய் பிடிக்கணும். கிளவியால முடியாதுல்ல. சரி, நீ கிளம்பு. இல்ல சொல்லு, நான் அப்புறமா போறேன். வேலை இருக்குன்னு இல்ல நீ சொல்லு. உனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்பதான் சமயம் கிடைச்சது. என்னது? ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கும். விலை வேற அதிகமா இருக்கும் போல இருக்கே. எதுக்கு இதெல்லாம்? பிடிச்சிருக்கா இல்லையா? தேவையில்லாம எதுக்கு செலவு பண்றேன்னு கேட்டேன். உனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை. பிடிச்சிருந்தா கட்டிக்க, பிடிக்கலன்னா தூக்கி போட்டு போயிடு போ. இல்ல நான் அப்படி சொல்லல. அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. ஏன்பா நீ இந்த கட்டோட இவ்ளோ கஷ்டப்படுற? உன் அம்மா நான் இருக்கேன். உன் காயம் ஆறுற வரைக்கும் நீ வீட்டோடயே இருப்பா. நான் உன்னை பாத்துக்கிறேன்ப்பா. அம்மா, உங்க உயிரை கொடுத்து நீங்க என்னை பெத்து எடுத்திருக்கீங்க. நான் இது வரைக்கும் உங்களுக்கு என்னம்மா செஞ்சுட்டேன்? இது ஒன்றும் பெருசு இல்லை. நீங்க வருத்தப்படாம இருங்கம்மா. சரிப்பா, உன்னோட விருப்பம் என்னவோ அப்படியே செய். சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு போலாம்ப்பா. மருந்து போட்டு வந்துருவோம். இல்லம்மா, இப்பதான் மூலிகை சாறு தடவிட்டு வந்தேன். இன்னும் 2 நாள்ல சரியாயிடும். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அதுக்கு சொல்லலப்பா. நீ மான் மாதிரி துள்ளிக்கிட்டு இருந்த. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அதனாலதான்ப்பா சொன்னேன். சரிப்பா, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடியே வா. சரிம்மா. என்ன பண்ணுறதுன்னே புரியல. இந்த போட்டியில் கலந்துக்கலான்னு வேற இருந்தோம். இந்த நேரத்தில் கடவுள் கையை ஒடிச்சு விட்டாரு. எப்படி என்ன பண்ணுறது? எப்படி இந்த போட்டியில் கலந்து ஜெயிச்சாதானே நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். எப்படியாவது இந்த கடனை கட்டி ஆகணுமே. என்னதான் பண்ணுறதுன்னு புரியலையே கடவுளே.
ஐயா அப்பா யாரா அவ கள்ள தூக்கி போடுவ யாரா அவ ஷோ. ஆ. ஆ. நம்ம மேலேயே கல்ல போடுறானுங்களா ப்பு. மறுபடியும் யாரா அவ மறுபடி மாப்பிள மாப்பிள என்ன மாமா? முதலாளி கூப்பிடுறாரு பாருங்க. எங்க காணோம்? ஆ, அது இந்த மாதிரி வேலை செய்யல லந்து பண்ணிக்கிட்டு இருந்தா சங்க கடிச்சு துப்பி போடுவேன். ஆ. ஏன் மாப்பிள மாப்பிளை என்னையா? அம்மா கூப்பிடுது பாருங்க. நல்லா இருக்கா? ம். ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கை கட்டு வேற பிரிக்காம இருக்குது. என்ன மாப்பிள ஞாபகம் இருக்குதுல்ல? இன்னும் 3 நாள் தான் இருக்குது சண்டை போட்டிக்கு. எப்படி மாப்பிள போட்டியில கலந்துக்கிறது? மாமா முடியும்னு நினைச்சா ஆ. நம்மால எல்லாமே முடியும். ஆ. முயற்சியும் பயிற்சியும் கைவிடாம இருந்தா ஆ. நம்மால எல்லாமே முடியும். உடம்புல ஆ. பலம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம மனசுல ஆ. பலத்தை வளர்த்துக்கிட்டா நம்மால எதையுமே ஜெயிக்க முடியும். அதுக்கு இதென்ன விளையாட்டு போட்டியா? சண்டை போட்டி. எக்கு தப்பா பட்டா உன் உயிரே போயிரும். மாமா உயிரே போனாலும் கவலை இல்ல. இந்த போட்டியில ஆ. எப்படியாவது நான் ஜெயிச்சு அம்மாவோட மானத்தை வாங்கின அந்த கடங்காரன் ம். மூஞ்சில பணத்தை விட்டு எறியணும். மாப்பிள பெத்த உன்னை மாதிரி புள்ளைய பெத்துக்கணும் மாப்பிள. இல்லனா புள்ளையே பெத்துக்க கூடாது. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள. என்ன மாப்பிள இது? இது மூலிகை சார் மாமா. இதை தடவுனா கை எலும்பு பலமாகும். அதனால தான் தடவுறேன். இன்னும் 2 நாள்ல கை சரியாயிடும். அப்படியா? ஆமா. இரு வாரேன். இது என்ன மாமா? இதுவும் எலும்பு பலமாகறதுக்கு தான் மாப்பிள. ஆ? ஆ. 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 மூலிகை நல்லா வேலை செய்தாட்ட இருக்க. இப்பதானே மூலிகை சார தடவுறேன். ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ம். ஐயோ என்ன இந்த பிப்பு எடுக்குது. ஐயையையையைய. அம்மா மாப்பிள மாப்பிள ஆ, போய் பஸ்கி எடுங்க மாப்பிள. கொஞ்ச நேரம் ஆகட்டும் மாமா. அட ஐயோ இப்படி பிக்குதே கருமத்தை. என்னத்தை தேய்ச்சி தொலைச்சுன்னு தெரியலையே. ஐயையையையைய. அம்மா ஐயோ ஐயோ பிப்பு எப்படி அப்பா. ஐயோ இங்க டால காணோம். ஐயோ என்னமோ சத்தம் கேக்குதே. ஐயா எரிச்சல் வர ஆரம்பிக்குதே. அம்மா என்ன மாமா? உடம்பெல்லாம் எரியுது மாப்பிள. உங்களுக்கு தோல் ஸ்ட்ராங் இல்லையாட்ட இருக்க. ஐயோ எரியுதே மாப்பிள. ஏதாவது பண்ணுங்க. இப்ப என்ன உசுரோட கொல்ல பாக்குறானே. உயிரோட இருந்தாதான் மாமா கொல்றதுக்கு. செத்ததை எப்படி கொல்ல முடியும்? ஆமா. என்ன மாமா உனக்கு தோல் ஸ்ட்ராங் இல்லையாட்ட இருக்க. ஐயா
உயிரோட இருந்தாதான் மாமா கொல்ல முடியும். செத்ததை எப்படி கொல்றது? ஐயோ எரியுதே மாப்பிள, ஏதாவது பண்ணுங்க. லூசா மாமா நீ? தெரியாத தலையெல்லாம் எதுக்கு பறிச்சு தேய்க்கிற? பண்ணு மாப்பிள, முடியல. ஐயா அம்மா. ஆஹா அப்பா, கொஞ்சம் பரவாயில்ல மாப்பிள. ஏன் தேவையில்லாம அது இதையும் தடவி இப்ப அரிப்பெடுத்துக்குச்சுல்ல? கொஞ்சம் கூட உங்களுக்கு மூளையே இல்லைண்ணே. மாப்பிள மட்டும் தடவலாமா? அண்ணே, மாப்பிள வந்து மலையிலேயே பிறந்து வளர்ந்தவன். எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு வச்சிருக்கான். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவை பார்த்து அப்படியே செஞ்சிருவான். வயசுல சின்ன பையனா இருந்தாலும் அவன மாதிரி உங்களுக்கு வருமா? மாமா எல்லாரும் எல்லாமே பண்ணலாம். என்ன சொல்றீங்க? அதாவது ஆ, நமக்கு கத்துக்கணும்னு நினைச்சு கத்துக்கிட்டா எல்லாமே கத்துக்கலாம். ஒருத்தர் பண்றாங்கன்னு பண்ணதா அப்புறம் இப்படித்தான். நமக்கு என்ன வருதோ அதை தான் பண்ணணும். உண்மைதான் மாப்பிள. இனிமே அதிக பிரசங்க திறமாவெல்லாம் பண்ண மாட்டேன் மாப்பிள. ஆனா உண்மையிலேயே ஒரு பெரிய ஆசான் தான் மாப்பிள நீயே. ஆமா ஆமா. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சென்னையில் நடக்க போகிற சர்வதேச சண்டை போட்டியில் கண்டிப்பாக கலந்துக்கணும். எங்கள் அம்மாவை கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கவே. கூடவே இருந்தேன்னா அம்மாவுக்கு தெம்பாக இருக்கும். நானும் கவலையே இல்லாமல் மனதைரியத்தோட போட்டியில் கலந்துக்குவேன். நானும் வரேனே. இல்லை இல்லை வேணாம், நீ அம்மாவை கூட இருந்து பார்த்துக்க. பயமா இருக்கு. அங்க சின்ன வயசுல இருந்து பயிற்சி எடுத்தவங்க எல்லாம் வருவாங்க. நீங்க 1 மாசம் கூட முழுசா பயிற்சி எடுக்கல. அதான்
நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா போதும். இந்த உலகத்துல எதை வேணாலும் ஜெயிக்கலாம். அந்த நம்பிக்கை என் மனசுல நிறைய இருக்கு. எதுக்கும் நாம பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவனோட முழு ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கு. நிச்சயம் நான் ஜெயிப்பேன். நீ நிச்சயமா ஜெயிப்ப. உன்கிட்ட மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்க. அம்மா மேல நீ வச்சிருக்கிற பாசம் நிச்சயமா உன்னை ஜெயிக்க வைக்கும். நீ கவலைப்படாம போயிட்டு வா. அம்மாக்காக கண்டிப்பா ஜெயிக்கணும் வேலி. உனக்காக இங்க ஒருத்தி காத்துட்டு இருக்காங்கிறத மறந்துடாத. இன்னைக்கு இந்த விறகு கூட்டம் முடிஞ்சிருச்சு. சரிப்பா. நாளைக்கு எந்த இடம் விறகு வெட்டணும் என்னன்னு ஐயாவை கேட்டு சொல்றேன். சரிப்பா. சரிங்க மாப்பிள, பார்த்து போங்க. ஐயா இன்னைக்கு அந்த விறகு எல்லாமே வெட்டியாச்சுங்க ஐயா. ஆ, சரிங்க ஐயா, ஆ. அங்க போய் பார்க்குறோம். நாளைக்கு ஆ. எந்த இடம்னு சொல்லுங்க ஐயா. நாளைக்கு வேற இடம் காட்டுறேன்ப்பா. சரிங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணுங்கய்யா. லீவா? என்னப்பா அது ஆச்சரியமா இருக்கு. உன் கைய உடைஞ்சப்ப கூட லீவ் எடுக்கலையேப்பா. இல்ல நான் ஒரு போட்டியில கலந்துக்கிறதுக்காக சென்னை போறேங்கய்யா. அதனால தாங்கய்யா. ஆஹா. ஏன் கண்ணு, ஏன் என்கிட்ட நீ சொல்லல? அம்மா உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம போக மாட்டேம்மா. சரி கண்ணு, வெற்றியோட போயிட்டு வா. செல்வம், நீ எப்படியாவது போட்டியில ஜெயிச்சா சரிப்பா. சரி. தம்பி, நீ எங்க இருந்தாலும் நல்லபடியா இருந்தா போதும். சரி. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு காந்தி. நீ தான் ஜெயிப்ப. கண்டிப்பாங்கக்கா. ம், பார்த்து போயிட்டு வாப்பா. சரிங்கம்மா. ஐயா அப்ப நான் போயிட்டு வந்துடுறேங்கய்யா. செலவுக்கு காசு எதுவும் வேணுமாப்பா? இல்லைங்கய்யா, காசுலாம் இருக்குதுங்கய்யா. சரிப்பா, போயிட்டு வாப்பா. சரிங்கய்யா, வரேங்கய்யா. வெற்றியோட வாப்பா. வாங்கய்யா. பார்த்து போயிட்டு வா. நல்லபடியா ஜெயிச்சுட்டு வா. அந்த ஆண்டவன் உனக்கு துணை இருப்பான். கண்டிப்பா. மாப்பிள நானும் வரேன் மாப்பிள. இல்ல மாமா, நீங்க இங்க இருந்து அம்மாவை பாத்துக்கோங்க. அம்மாவுக்கு வேற திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதான் வேணி இருக்குதுல்ல. வேணி ராத்திரி வீட்டுக்கு போயிடும். அவங்க பாட்டி வேற இருக்காங்கல்ல. என்ன வேணி இப்படி சொல்றாப்ல? அது அப்படிதான் சொல்லும். நீங்க போங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி. கவலைப்படாதீங்கம்மா, நம்ம செல்வத்துக்கு ஆண்டவன் துணை இருப்பான். எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சுலபமா தாண்டி வந்துருவாமா. எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் செல்வத்துக்கு சாதாரண விஷயம். அது மட்டும் இல்லாமல் எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவர் தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார். அவரை பற்றி நீங்களே இப்படி வருத்தப்பட்டா எங்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்லுவா? பெத்த மனசை பத்தி உங்களுக்கு என்னப்பா தெரியும்? எல்லாம் நல்லபடியா நடக்குமா. கண்டிப்பா வெற்றி செய்தியோட தான் செல்வம் வீட்டுக்கு வருவாமா. அழாதீங்கம்மா, அழாம இருக்குமா. அம்மா, அழாதீங்கம்மா, அதெல்லாம் சரி. அழாதீங்கம்மா. அம்மா, 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 ஒண்ணு இல்லம்மா, தைரியமா இருக்குமா. அம்மா. ஏன் மாப்பிள, சொல்லுங்க மாமா. நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போட்டியில ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஒருத்தர் கூட வரவேற்க வர காணுமே. இந்நேரம் ஊரே திரண்டு உனக்கு ஆராத்தி எடுக்க எல்லாம் அதானே. ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். அதான் நான் ஒண்ணுமே புரியலையே. என்னவா இருக்கும்? அதா வந்துட்டாங்க பாரு. வாழ்த்துக்கள் எப்படியோ செல்வம். ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க ஒரு வழியா. இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு உங்க அம்மா பெருமைப்படணும். இந்த மலைக்கே நீங்க பெருமை சேர்த்துட்டீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் பெரிய உதாரணம். அம்மாவோட சந்தோஷத்தை பார்த்தா தான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த பணம் கடனை கட்டுறதுக்கு, அதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடினேன். சரியான முறையில போராடினேன். சரி எப்பவும் தப்பாகாது. சரியா சொன்ன செல்வம். இப்போ இங்க இன்னொரு நல்ல விஷயம் நடக்க போகுது. என்ன? இந்த பொண்ணு வேணிய என் மாப்பிளைக்கு மனப்பூர்வமா நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்படியா? இது எப்படி மாமா உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா மாப்பிள? சரி வாங்க கிளம்பலாம். எப்படி மாமா ஜெயிச்சீங்க? அதை ஏன் கேக்குற? எல்லாமே வந்து நான் கொடுத்த பயிற்சி தான். அதான் ஜெயிக்க வச்சது. அது தெரியுமா?